ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம எல்லோரும் வேலை ஸ்தலங்கள்லையோ ஃபேமிலிலேயோ ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அது வந்து தனித்து விடப்படுகிற ஒரு நிலைமை. அத்தேனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது ஒரு நிலைமை வருது. ஆனால் காட் சொல்கிறாரு இது நன்மை. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உபத்திரம் வருது. அப்போ வந்து நம்மளை திடப்படுத்திக்கணும். இன்னொன்று, உபத்திரவங்கள்னால் தெரியும், கூட ஒருத்தர் அதிகாரி இருப்பான், மேலதிகாரி இருப்பாங்க, ரொம்ப நம்மளை மன உளைச்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கு உண்டான தகுதியே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அங்கே நம்ம திடப்படுத்திக்கணும். இந்த உபத்திரவங்களை வந்து நம்ம சகிக்கிறதுக்காக தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, கர்த்தரை நம்ம கூட இருக்காரு, இதை நம்ம மேற்கொள்ள முடியும்னு நம்ம நம்பணும். ஸோ அதை அறிகிறபடிக்கு தான் சோதனை வருது. இன்னொன்று, இக்கட்லேயும் உபத்திரவத்துலேயும் ரொம்ப கடினமாக சொல்லிட்டும் கர்த்தருக்குள்ளே நம்ம நிறுத்திருக்கணும். இப்படி இருக்க நம்மளை பிரதர் என்னை ரொம்ப மன உளைச்சல் பண்ணுறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் பண்ணுறாங்க, ஃபேமிலி ஆகட்டும் சம்திங் யாராவது ஒருவர் உங்களை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள காட் சொல்கிறாரு, நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கும் செய்து முடிக்கிறார். பாருங்க, எப்படி நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனுஷன்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கோ மனுஷனை புரிய வைக்கிறதுக்கோ தேவையே கிடையாது. அந்த அறியாத புரியாத மனிதர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம கர்த்தருக்கு முன்னால் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம மாசற்றவர்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த உபத்திரவத்தையும் நம்ம சகிச்சுக்கணும், சோதனையை நம்ம விசுவாசத்தில் சகிச்சுக்கணும், இக்கட்டில் நம்ம கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கர்த்தருக்கு முன்பாக நம்ம பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும். ஸோ கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஸோ இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட வார்த்தை விடாதீங்க, கோவப்படாதீங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, அமைதியாக வந்து ஜெபத்தில் வச்சுருங்க, ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவங்க இதயத்தை மாற்றுவார், சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். ஸோ தனித்து வரப்படுறது நல்லது. அந்த காலங்களில் யார்ட்டையும் ஃபோன் பண்ணி புலம்பாமல் கர்த்தரத்தில் பேசுங்க, கர்த்தர்கிட்ட ஜெபிங்க, அவர் வழிவாசல் திறப்பார். ஓகே, பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேஸ்டார் பாய்.